முளைக்கீரை பருப்பு கடைசல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முளைக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து சிறுபயிறு வச்சுருக்கிறேன், ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா வந்து மட்டும்தான் இதுக்கு காரம் போட போகிறோம், வேறு மிளகாத்தூள் எதுவும் போடுறதில்ல. அப்போது பச்சை மிளகா வந்து ஒரு 6 பச்சை மிளகா வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஒரு சின்னதாக 2 தக்காளி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறமா ஆயில், அப்புறம் காஞ்ச மிளகா 2, கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிறுபயிர் வந்து தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுடலாம். அடுத்து இந்த கீரை எடுத்து போட்டுடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டுடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு போடுறேன், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு 1.5 கிளாஸ் கூட தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். வந்து கரெக்டாக ஒரு 3 விசில் வந்தால் போதும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூணு விசில் வந்துச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ விசில் எடுத்துகிட்டு மூடி ஓப்பன் பண்ணலாம். கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா தெரியுது. ஓகே, இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மத்து இருந்ததுன்னா மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதாவது சாதத்தில் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உப்பெல்லாம் இப்போவே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் வச்சாச்சு. கடாய் வந்து ஹீட் ஆகட்டும். வந்து கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஊற்றுறேன். ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க.
ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுருங்க. இப்போ இதை எடுத்து இந்த பருப்பில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்ப எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரம் மட்டும் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். கீரை வந்து கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முளைக்கீரை பருப்பு கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் முளைக்கீரையில் தான் பண்ணணும்னு கிடையாது. அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை இந்த மாதிரி கீரையெல்லாம் வச்சு கூட இதை பண்ணலாம். இது பண்ணிவிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், அப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.